Scientific Industries, manufacturer of laboratory instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள். போன இன்டர்வியூவில் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே தாவேக்காவுக்கு அகெயின்ஸ்டான சில விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்த கமெண்ட் முழுக்க திருசத்தியார் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாரு, திருசத்தியார் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, பெட்டி வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. எவ்வளோ வாங்கினீங்க, யாருக்கிட்ட வாங்கினீங்கன்ற கேள்வி இருக்குது சார். இல்லை, இது திமுகவில் கேட்டால் தானே கரெக்டாக தெரியும். யாராவது கொடுத்துருக்கணுமில்ல. நான் வாங்கி இருந்தால் திமுகவில் யாராவது கொடுத்துருப்பாங்கல்ல. ஓகே, நீங்கள் ஸ்டாலின் சார்ட்ட கேளுங்க, உதயநிதி சார்ட்ட கேளுங்க, இல்லைனா சபரீசன் சார்ட்ட கேளுங்க. ஓகே, அது கொடுக்கக்கூடியவங்கள சொல்கிறேன், மற்றவங்களாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. கேஎன்ஆர் கொடுப்பாரா இல்லையா தெரியல. இப்போ அவர் இருக்கிற நிலைமையில் அவர் வாங்கிட்டு இருக்காருன்னா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, திமுகவில் பணம் இது வரைக்கும் கொடுக்கல. அப்படி எதாவது கொடுக்குறதா அபிப்பிராயம் இருந்து யாராவது ஒரு கால் நேயர்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் நான் போய் கேட்குறேன். என் பேரை சொன்னாலே திமுக பணம் கொடுப்பாங்களா என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. யாராவது நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு வர வேண்டிய திமுக கொடுப்பதாக இது வரைக்கும் கொடுக்கல. கொடுக்குறதா இருக்கிற பணத்தை எந்த நேயர் அப்படி அபிப்பிராயப்படுறாரோ அவருடைய நம்பரும் பேரும் அனுப்பிச்சா நான் ஒரு அத்தாரிட்டி லெட்டர் கொடுத்துறேன், அவர் போய் வாங்கிக்கிட்டோம். ஆனால் பணம் தான் கொடுப்பாங்களா வேறு என்ன கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எது கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கணும். ஓகே, ஏங்க நான் போய் திமுகவில் போய் என்னை கூப்பிடவும் மாட்டாங்க, எனக்கு பணமும் ஏங்க கொடுக்க போகிறாங்க. எனக்கு அப்பப்போ இப்போ உண்மையை சொல்லப்போனால் எனக்கு திமுக பக்கத்திலிருந்து மிரட்டல்கள் வருகிறது. இப்படி நான் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும்ல. ஓகே, டைரெக்டாக கேமராவை பார்த்து தான் சொல்கிறேன். மிரட்டல் வருகிறது. வரதராஜனுக்கான கதி உனக்கு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், யோசனை பண்ணி பேசு. ஓகே, ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க திமுகவை எதிர்த்துன்னு சொல்லி எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அதிகார சக்தி உள்ள ஒரு குரல். இப்படி சொல்லும்போதே நான் உங்களுக்கு அது எந்த துறையிலேருந்து வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது நம்ம அது ஏவல் துறையா என்ன துறைன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நேயர்களுக்கு புரியும். எனக்கு ஜாகிரதையாக பேசுங்கன்னு மிரட்டல் வந்திருக்கு. அதை தாண்டி நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா எனக்காக காசு கொடுக்க போகிறாங்க, இல்லை நானாக போய் வாங்கியிருக்க போகிறேன்? ஒரு காலத்தில் இந்த மாதிரி கருத்து கணிப்பு 2016 திமுக தான் ஜெயிக்கணும் கருத்து கணிப்பு போடுங்க, 2 கோடி ரூபா பணம் தரேன்னு ஒரு திமுக புள்ளி எனக்கு பேசியிருக்காரு. ஒரு புள்ளி முக்கியமானவர். அப்புறம் நீங்கள் அவர் யார், குடும்பத்தில் இருக்காரா வெளியில் இருக்காரெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, அப்போ நான் வீட்டை கூப்பிட்டு பேசினார். கூப்பிட்ட மரியாதைக்கு போனேன். இது மாதிரி இல்லைங்க, தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் என்னுடைய கணக்கில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, அதிமுக தான் ஜெயிக்கும். இல்லைங்க நாங்கள் தான் ஜெயிப்போம். ஜெயிச்சுட்டு போங்க, என்னையும் கூப்பிட்டீங்க. இல்லை நீங்கள் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி எழுதுங்க, கருத்து கணிப்பு போடுங்க. நீங்கள் ஏங்க என்ன கூப்பிட்றீங்க? அப்படி ஒன்றும் தமிழக அரசியல் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த மாதிரி புலனாய்வு பத்திரிகைகளில் நம்பர் 1 இல்லை. இருக்கிறதுலையே லாஸ்ட்டாக வந்தவன் நான் தான். அந்த 4 வழக்கமாக சொல்கிறதில்ல பேர் மற்றவங்களது சொல்கிறது நாகரிகம் இல்லை. அதனால் 4 பத்திரிகைன்னு வச்சுங்க. ஒருத்தர் டோட்டலாக திமுக சொம்புன்னே சொல்லப்படுவார் ஒருவர். அப்படி திறந்து அப்படி பார்த்தாருன்னா ரைட்டு, அவ்வளோ பெரிய மிஸ் எனக்கு இல்லை, ரைட்டு. அப்புறம் இன்னும் 2 ஏற்கனவே களத்தில் உள்ளவங்க. ஒருத்தர் அதிமுக பக்கம்னு சொல்லி அவர் ஒரு மலர் பெயர் கொண்ட ஒரு புலனாய்வு. இன்னொருத்தன் அது ஒரு வேடிக்கையான ஒரு பெயர் கொண்ட ஒரு வேடிக்கை காண்பிப்பவருடைய பெயர்.
இவங்களெல்லாம் வந்து என்னை விட சர்க்குலேஷன் அதிகம், உண்மை தான். அப்போ என்னையே கூப்பிட்டீங்க அப்படிங்க. இல்லை, நீங்கள் எந்த கட்சியும் சாராத ஒரு நடுநிலையாக இருப்பீங்கன்ற அந்த இமேஜ் இருக்குது, அதுக்காக தான். நீங்கள் திமுக ஜெயிக்கும்னு சொன்னால் அப்படின்னு என்னுடைய கணிப்பாக இருந்தால் நீங்கள் எனக்கு காசே தர வேணாயா. நான் டிஐபிஆர்லேயே வந்து நான் வந்து பதிவே பண்ணலைங்க. ஏன் பதிவு பண்ணலன்னா, பதிவு பண்ணால் நம்ம ஒரு 4 விளம்பரம் கொடுப்பாங்க அரசுலேருந்து. அப்போ ஒரு கட்டாயம் வந்துடும், நம்ம அவங்க சார்பாக எழுதணும்னு. அப்புறம் டிஐபிஆர்லேருந்து செய்தி மக்கள் தொடர்புலேருந்து கூப்பிட்டு ஏங்க அப்படி எழுதுறீங்க, அப்படி எழுதக்கூடாதுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கட்டுப்படக்கூடாது என்பதற்காக எனக்கு வரக்கூடிய விளம்பரத்தை கூட, அரசு விளம்பரங்களை கூட வேண்டாம் என்று சொன்னேன். 120 டைட்டிலில் நான் வந்து புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்கேன். ஆனால் வந்து அரசு வந்து லைப்ரரிக்கு வாங்குவங்கள ஒரு புத்தகத்தை கூட நான் வந்து, எல்லாம் பொதுவான புத்தகங்கள், ஒன்றும் கட்சி ரீதியான புத்தகங்களில் சமுதாயத்துக்கு இலக்கியம் எல்லா விஷயத்திலும் உள்ளது, பொதுவான விஷயங்கள். நான் ஒரு புத்தகத்தை கூட வந்து அரசுக்கு வந்து எனக்கு வந்து லைப்ரரி ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. கேட்டால் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் என்ன யோசனை பண்ணேன்னா, கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் ஆகி நாளைக்கு நம்மளை வேறு எங்கேயாவது கொக்கி போடுவாங்கன்னு. அப்படிப்பட்டது தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு திமுக இல்லை அந்த தரப்பிலிருந்து மிரட்டல்கள் வருகிறது என்பது உண்மையாக இருக்கும் பொழுது எனக்கா பணம் கொடுக்க போகிறாங்க? ஐயா, யாராவது கொடுத்தா போய் வாங்கிக்கிங்க, எனக்கு பதிலாக வாங்கிட்டு எனக்கு கொடுக்க வேணாங்க, எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லுங்கள், என்னால் ஒருத்தருக்கு உபயோகம்னு சந்தோஷப்படுறேன். தாவேகாவை நம்ம வந்து சொன்னோன்றதுக்காக, தாவேகாவை சொல்லும்போது எங்கெல்லாம் நம்ம பேசியிருக்கோமோ, உங்கள் சேனலில் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ சேனலில் பேசுகிறேன். நம்ம சொல்கிறது திமுக அரசு நிச்சயமாக இதில் ஈடுபட்டிருக்கிறது என்பதை ஒரு முறைக்கு மேல் பல முறை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் நினைத்திருந்தால் இதை வந்து தடுத்து இருக்க முடியும். அதாவது தாவேகாவுடைய அனுபவமின்மையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். முதல் நாள் எனக்கு தெரிஞ்சு கரூர் இன்சிடென்ட் நடந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தான் பேசுகிறோம், முதல் இன்டர்வியூ நம்ம தான் பேசுகிறோம். அப்போவுமே நீங்கள் வந்து தாவேகா பக்கம் தான் நின்னீங்க. ஆமாம், நான் என்ன சொன்னேன்னா, விஜய் அல்லது விஜய் ஒட்டிய நிர்வாகிகளுக்கு அனுபவம் இல்லை என்பது உண்மை. அதனால் இந்த நிகழ்வு நடந்தது, அவர்களுக்கு வந்து அதை வந்து கையாள தெரியவில்லை என்பது உண்மை. ஆனால் சதி யார் செய்திருக்க முடியும், இல்லை வந்து இப்படி ஒரு நிகழ்வை வந்து தூண்டிவிடக்கூடிய, இல்லை இப்படி நம்ம லூஸாக விட்டோம்னா இப்படி நடக்கும் அப்படின்னு, அதுவும் அவங்க ஏறக்குறைய வந்து அந்த நிகழ்வை வந்து எதிர்நோக்கி, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஒன்று செயல்படலாம், இல்லை உங்களுடைய செயல்பாட்டில் வந்து நான் வந்து எந்த இடத்துல நான் வந்து உங்களை தடுக்கணுமோ அந்த இடத்துல தடுக்கக்கூடிய தார்மீக சட்ட ரீதியான ஒரு 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 கட்டாயம் இருக்கும் பொழுது அதை செய்யாமல் விடுவதும் வந்து தூண்டி விடுவதற்கு அல்லது வந்து அந்த நெகட்டிவ் செயல்பாடுக்கு சமமானது. நம்ம சொல்லும்போது 3 பேர் குற்றவாளிகள்னு முதல்ல பேசியிருக்கோம். முதல்ல நம்ம வந்து அந்த கரூர் நடந்த மறுநாள் காலையில் பேசணும். அநேகமாக முதலில் பேசக்கூடிய சேனல்களில் ஒன்றாக இருந்திருப்போம். 3 பேர் குற்றவாளிகள்: திமுக அரசு மற்றும் காவல்துறை, விஜய் அவருடைய கட்சி நிர்வாகம், விஜய் உட்பட. 3வது ஒரு தனி மனிதனை வேடிக்கை பார்ப்பதற்காக சென்ற பாமர மக்கள். பேசாமல் டிவிலேயே பார்த்துருக்கலாம். நம்ம ஏன் சொல்கிறோம்? போகக்கூடாதுன்றதுக்காக சொல்லலை, ஐயோ நசிங்கி செத்து போகிறானேன்றதுக்காக வருத்தத்தினால சொல்கிறோம். இப்போ 3 பேரையும் நம்ம குற்றம் சொல்லியிருக்கும்போது நம்ம என்னமோ தாவேகாவுக்கு எதிரானவர்கள். உடனே வந்து இவர் வந்து நிறைய பேர் போடுறாங்க, கமெண்ட்டில் பார்த்தேன், இவர் சீமானுடைய ஆள், அதனால தான் தாவேகான். சீமான் இப்போ வந்து எஸ்ஐஆர் சாரில் வந்து நான் வந்து புலம்பெயர் இவங்களாம் வரக்கூடாது, சாரை எதிர்க்கிறேங்கிறாரு. நான் வந்து சார் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறேன், வெளிப்படையாக திருசக்தியார் ஆதரிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமானுடைய கருத்துக்கு எதிர்கருத்து. ஆனால் நான் ஏன் இது வந்து ஆதரிக்கிறேன்னு சொன்னால், போலி வாக்காளர்களை நீக்குவதில் எந்த தவறும் இல்லை, அதைத்தான் செய்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை எதற்காக எதிர்க்க வேண்டும்? ஐயா கருணாநிதி அவர்களே 2016 என்ன சொன்னார்? போலி வாக்காளர்களை வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்துவது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது, துரோகமானது. அப்போ ஜெயலலிதா 2016 மறுபடியும் வந்தாங்களா? அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை கூட சொன்னார், மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கை சூதகமானால் எங்கே போகுது? சூதகம்னா தீட்டு இல்லை பாவம் அப்படின்ற ஒரு அர்த்தம். இதை வந்து கருணாநிதி சொன்னார் பாருங்க, பகுத்தறிவுவாதி சொன்னார் பாருங்க, அதுதான் சூப்பர். ஏன்னா இப்போ நார்மலாக என்ன சொல்லுவோம்,
எல்லாம் பாவம் பண்ணிட்டு போய் கங்கையில் போய் குளிச்சா பாவம் போய்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்படி சொன்னால் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களா? ஆமா. சனாதனவாதின்னு சொல்லுவாங்களா? இப்படி சொன்ன உலகத்திலேயே மிகப்பெரிய சனாதனவாதி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஐயா கருணாநிதி சார் அவர்கள். ஆனால் அது ஒரு உவமைக்கு கூட சொல்லப்பட்டிருக்கலாம். எது கருணாநிதி அவர்கள் ஓமைக்கு சொன்னது. வேற ஓமை கிடைக்காதா? ம். ஏங்க ஓமை வந்து சனாதன ஓமை தான் வந்து உங்களுக்கு தெரியுமா? ஓகே. நீங்கள் அதாவது நீங்கள் சொல்லும் கருத்து, அந்த ஓமையோட கருத்து என்ன? ஓகே. தீட்டு பாவம் புண்ணியம்னால அது சனாதன. இப்போ கண்ணதாசன் கூட எழுதினாருங்க, ம். காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா தங்கப்பதக்கத்தில் வருமா வராது? வரும். அதில் சனாதனம் வருதா? இல்லை. திராவிடம் வருதா? இல்லை. நாத்திகமோ ஆத்திகமோ வருதா? இல்லை. ஆனால் எதுவுமே வராமல் யதார்த்தமாக ஒரு கருத்தை ஓமை இல்லாமல் சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். கண்ணதாசனால் முடியும்னா கருணாநிதியால் முடியாதா? அப்போ கருணாநிதி அதை சொல்கிறாருன்னா, இப்போ இதே கண்ணதாசன் சொல்லியிருந்தா நம்ம வந்து கண்ணதாசன் வந்து ஒரு பீரியடில் நாத்திகராக இருந்தாலும் பின்னால் ஆத்திகராக மாறிட்டார். ம். ஆனால் கருணாநிதி கடைசி வரைக்கும் நாத்திகராக இருந்தார். எம்ஆர் ராதா கூட வந்து நாத்திகராக இருந்தார். ஒரு பீரியடில் கடைசியில் வந்து ஒரு முருகன் படத்துலேயே நடித்தார் அவர். ம். அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் சில பேர் சொல்லும்பொழுது அது அதிசயமாக தெரிகிறது. ம். நீங்கள் சனாதனத்தில் சொல்லக்கூடிய ஒரு கங்கையில் பாவம் செய்தவர்கள் கங்கையில் மூழ்கினால் பாப விமோச்சனம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து அதுக்காக வந்து எல்லா கொலை, ஒரு 10 கொலை, ஒரு 20 கற்பழிப்பு, 4 கொள்ளை, ஊழல் எல்லாம் பண்ணிவிட்டு கங்கையில் போய் குளித்தா கங்கையை தான் நம்ம வந்து பாவப்படுத்துவோமே தவிர நமக்கு பாப விமோச்சனம் கிடைக்காது. நான் நம்பலை. ம். அது ஏதோ அந்த காலத்தில் சொன்னாங்க. அது எந்த சூழ்நிலையில் சொன்னாங்களோ தெரியாது. ஏதோ 5000 வருஷத்துக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது அன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அதை போய் நம்ம பேச முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சீமானுடைய சொம்புன்னா சீமான் சாரை வந்து எதிர்க்கிறாரு, நான் ஆதரிக்கிறேன். அவர் எதிர்க்கிறதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாரு? புலம்பெயர் தமிழர்கள் வந்து இங்கே புலம்பெயர் வட இந்தியர்கள் வந்து அவங்க இங்கே ஓட்டு போடக்கூடாது. ம். சரி, நான் அதை ஏன் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னா, முதல்ல அந்த புலம்பெயர் விஷயத்தில் நான் என்ன கேள்வி கேட்டேன், வேறு ஒரு சேனலில் கூட பேசியிருக்கேன். மறுபடியும் அதை இங்கே சொல்கிறதுக்காக அதை வேறு வழி இல்லை சொல்லணும். தாராவியில் இருக்கிற தமிழர்கள் வந்து பல லட்சம் தமிழர்கள், 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க மும்பையில். ம். எல்லோரும் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் தான். அங்கே தானே ஓட்டு போடுறாங்க. அப்போ தமிழர்கள் நீங்கள் வெளியில் போய் ஓட்டு போடலாம், வெளியில் இருக்கிறவன். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு சட்டம் வைங்க, விதிமுறை வைங்க. இவ்வளோ வருஷம் இங்கே இருந்தால் தான் ஓட்டு உரிமை கொடுப்பேன். 2 வருஷம் இருக்கணும், 3 வருஷம் இருக்கணும், ஏதோ ஒன்று. நான் இவ்வளோதான் சொல்லலை, ஏதோ ஒரு விதிமுறை கொண்டு வாங்க. ம். சப்போஸ் இவன் குடும்பத்தோடு இங்கே வந்துட்டான். இப்போது அந்த காலத்துலேருந்து நம்ம சொல்லுவோம், இந்த செக்யூரிட்டி வேலையில் இப்போ தான் வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கூர்க்கானா அவன் நேபாளத்துலேருந்து வந்தவன். ம். இல்லை கோரக்பூர் அந்த நேபாளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து வந்தவன் தான் கூர்க்கான்னு சொல்லுவோம். ஓகே. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஜாவ்னு சினிமா கூட பாட்டெலாம் கூட போடுவாங்க, சினிமாவில் கூட வரும். அந்த கூர்க்கா தான் வந்து இந்த தெருவுக்கு காவல் இல்லை வந்து வீட்டுக்கு காவலாக இருப்பாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. அவன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கூர்க்கா இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸில் வந்து இருக்கான், கோயம்புத்தூரில் வந்து இருக்கான்னா 40 வருஷமாக இங்கே இருப்பான். அவன் இங்கே ஓட்டு போட்டால் என்ன தப்பு? குடும்பத்தோட சீமான் வந்து அவங்கள எதிர்க்கலன்னு நினைக்கிறேன். நான் சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களை எதிர்க்கல, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை மட்டும்தான் இங்கே வந்து வாக்காளர்களாக மாற்றக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பொதுவான விஷயத்தில் அவர் வந்து ஒரு கான்டெக்ஸ்டில் அதை சொல்கிறார். ஓகே. அதாவது 3 மாதமாக இங்கே வந்து வேலை பார்க்குறான், அவனை வந்து ஓட்டு போட அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். நான் வந்து அவர் சொல்கிறது வந்து தப்புன்னு சொல்லலை. நான் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன், அவன் போடலாம், ஆனால் அதுக்கு ஒரு விதிமுறை கொண்டு வாங்க, அதுக்கு ஒரு அளவுகோல் கொண்டு வாங்க. ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன், 20 வருஷமாக 10 வருஷமாக இங்கேயே குடும்பத்தோடு இருக்கான். ஓகே. வட இந்தியன். ஏன்னா நீங்கள் இவன் போடக்கூடாதுன்னு சொன்னால் தாராவின்னு ஒரு உதாரணம் தான். இப்போ டெல்லியில் கூட எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க. அங்கே போய் செட்டில் ஆனவன், அதுக்காக அவன் வந்து இங்கே தான் ஓட்டு போடணும்னு சொன்னான். அவன் இனிமேல் டெல்லிக்கு போயிட்டு எப்போவாவது ஒரு தான் ஊருக்கு வருவான். திருவண்ணாமலை சொந்த ஊராக இருக்கும், தஞ்சாவூராக இருக்கும், கோயம்புத்தூராக இருக்கும், எங்கேயோ இருக்கும். ஆனால் டெல்லியில் வேலை கிடைச்சிருக்கோம், அவன் செட்டில் ஆகிட்டான். அவன் ஏன் அங்கே போடக்கூடாது? ஓகே. அதாவது ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க, எங்கு அவன் குடியிருக்கிறான். அவன் வேலையோ தொழிலோ அங்கே செய்வான், அங்கே ஹோட்டல் வச்சுருப்பான், அங்கே ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பான், இல்லை கம்பெனியில் வேலை பார்ப்பான், அங்கேயே குடும்பத்தோடு இருக்கான், அங்கே தானே ஓட்டு போடுவான். ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ணோட்டத்தில் பேசுகிறீர்கள் என்பது. அப்போ சாருன்றதை மொத்தமாக நீங்கள் எதிர்க்காதீங்க. நான் சொல்கிறேன்,
அதே சமயத்தில் சார்ன்ற பெயரில் போலி வாக்காளர்களை நீக்குவதாக இருந்தால் நான் ஆதரிக்கிறேன், போலி வாக்காளர்களை உள்ளே சேர்ப்பதாக இருந்தால் அதே சாரை நான் எதிர்ப்பேன். ஓகே. ஸோ நீங்கள் சாருங்கிறத வச்சு இப்படியா அப்படியா முடிவு பண்ணக்கூடாது. சாரில் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ பீகாரில் வந்து இவ்வளோ பேர் 65 லட்சம் பேர் வந்து இப்போ ஃபேக் ஓட்ஸு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் இண்டி கூட்டணியிலேருந்து அந்த பீகார் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சாருக்கு எதிராக வந்து நாங்கள் வழக்கு பதிவோன்னு சொல்லியிருக்காங்க, சாருக்கு ஆதரவாக நாங்கள் வழக்கு பதிவோன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் சொல்கிறார். இப்போது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பீகாரில் சாரை வந்து அனுமதித்து விட்டது. ஓகே. தேர்தல் ஆணையத்தை. இப்போ பீகாரில் இந்த ஓட்டர் லிஸ்ட் வெளியே வந்துருச்சு ஆல்ரெடி. இப்போ தேர்தல் 6ஆம் தேதி நம்ம தேர்தல் நினைக்கலாம். இது வரைக்கும் பெருமளவில் எங்கேயாவது என்னுடைய ஓட்டு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா? இல்லை, மக்கள் போராட்டம் எங்கேயும் இல்லை, தலைவர்கள் அங்கும் எங்கமாக போராட்டம். குறிப்பாக ராகுல் காந்தி அதை பெருசாக பூம் பண்ணி. ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது. எதிர்கட்சி தலைவராக அரசியல் அவர் வந்து அரசியல் பண்ணுறதுக்காக வந்து 1000 பேசுவார். அப்புறம் வந்து பேசிட்டு அவர் பேங்காக் போடுவார், பட்டாயா போடுவார், இத்தாலி போடுவார். ஓகே. முக்கியமான சமயங்களில் அவரை இவ்வளோ நாள் வந்து வரல, இப்போ தான் அவரை வந்து வர வைக்கிறாங்க. பீகார்லாம் குதிக்கிறாரு சார், எகிரி தண்ணியிலலாம் குதிக்கிறாரு. அதெல்லாம் குதிப்பார். இதெல்லாம் தாண்டி இப்போ இவ்வளோ நாள் அவர் வந்து தேர்தல் களத்துக்கே வரல, இப்போ தான் வர்றாரு. ஆமாம். எப்போது 4 நாள் 5 நாள் இருக்குது தேர்தலுக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இண்டி கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவர் என்று கருதப்படுபவர் வந்து எப்போலேருந்து வராரு? பிரதமராக இருக்கிற மோடி, அமித்ஷா இவர்கள்லாம் வந்து 1 மாதமாலாம் இருக்காங்க. நிதிஷ்குமார்லாம் உள்ளூர்காரங்க, அவங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வெளியிலேருந்து வராங்க. இவர் எப்போ வராரு? 4 நாள் முன்னால். ஏன் வராரு? வரவேணான்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் வந்தால் தான் அதை தாங்க சொல்கிறேன். ராகுல் காந்தி வருவதை காங்கிரஸ்காரர்களே விரும்பவில்லை. ஏன்னு கேட்டால் இது வரைக்கும் உள்ள புள்ளி விவரங்களை பார்த்தீர்களானால் எப்பெல்லாம் ராகுல் காந்தி போய் வந்து பரப்புரை தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறாரோ அங்கெல்லாம் தோற்றுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இத்தாலிக்கு பாட்டி பார்க்க போயிட்டு வாங்க, பட்டாயா போகணுன்னு யாரோ சொன்னாங்களே, போயிட்டு வாங்க, அப்படியே அமுச்சு விட்றாங்களா என்னன்னு தெரியல. இவர் வந்தால் தோற்றுருவோன்றதுக்காக. இப்போ அநேகமாக வந்து நிச்சயமாக வந்து இப்போது ஈவன் அவங்க காங்கிரஸும் அது பேர் என்ன தேஜஸ்வி யாதவ் அவரும் லாலு பிரசாத் கட்சியும் வந்து கூட்டணி சேர்ந்தால் கூட 5 இடத்துல வந்து ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறாங்க. கூட்டணியில் சில உரசல்கள் இருக்குது. ஓகே. தொகுதி பங்கீடு தேஜஸ்வி தான் வந்து முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் தேசிய கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, 100 வருஷமாக இருக்கிற கட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. காங்கிரஸில் இருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ரைட், அது அவங்க சௌகரியம். அங்கே வந்து அவர் தான் பலம் இருந்தவர். யார்? ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதா தளம். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம், தவறில்லை. ஆனால் ராகுல் காந்தி சொல்கிறார், ரைட்டு, ராகுல் காந்தி இவிஎம் வந்து ஃப்ராடுன்னு சொன்னார். சரிங்களா? சொன்னார் பிளாக் பாக்ஸு, அது வந்து ஏமாற்று மோசடி, இவிஎம் இல்லைன்னா மோடி ஜெயிக்கவே மாட்டான்னு சொன்னார். சமீபத்தில்னா ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே தெலுங்கானா, இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா 3 மாநிலத்தில் ஜெயிச்சிங்க. இவிஎம் ஃப்ராடாக இருந்தால் எப்படி வந்தீங்க? அப்போ நீங்கள் ஃப்ராடு பண்ணி வந்தீங்களா ராகுல் காந்தி சார்? கேள்வி நியாயமாக. தொகுதியில் வர ஜெயிச்சார் சார். 2 தொகுதியில் நீங்கள் வயநாட்டிலையும் ஜெயிச்சு அங்கே இதுலேயும் ஜெயிச்சிங்க. வயநாட்டில் பிரியங்கா இப்போ அந்த ஜெயித்தாங்க. முதல்ல ராகுல் தான் ஜெயிச்சார். ராகுலை விட்டுருங்க, மாநிலத்தில் ஆட்சியை பிடித்ததே. இப்போ கர்நாடகாவில் யார் முன்னால் இருந்தால்? பாஜக இருந்துச்சு. இமாச்சல் பிரதேசத்தில் அதுக்கு முன்னால் பாஜக, காங்கிரஸ் வருவதற்கு முன்னால். தெலுங்கானாவில் அதுக்கு முன்னால் பிஆர்எஸ், சந்திரசேகர ராவ் கட்சி. ஆக வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்தன. வேறு கட்சிகள் ஆட்சிகளில் இருக்கும்பொழுது அவங்க கண்ட்ரோலில் ஒரு கால் இவிஎம் இருந்தாலோ, மோடி கண்ட்ரோலில் இருந்தாலோ, இமாச்சல் பிரதேஷில் பாஜகவே இருந்துமே அவங்க ஏன் வந்து அப்போது ராகுல் காந்திக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ வந்து மோடி வந்து இவிஎம்மில் வந்து செட் பண்ணி கொடுத்தாரா? ராகுல் காந்தி காங்கிரஸ் ஜெயிக்கிட்டோன்னு. அப்போ அந்த 3 இடத்துல ஜெயிக்கும்போது அந்த 3 மாநிலத்தில் மட்டும் இவிஎம் வந்து ஒழுங்காக இருந்ததா? பாக்கி மாநிலங்களில் மற்ற பாராளுமன்றத்தில் வேணும்னா இவிஎம் வந்து ஏங்க அதே கார்த்தி சிதம்பரமே வந்து காங்கிரஸில் இருந்துக்கிட்டு அவர் வந்து இவிஎம்மில் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு பேசலையா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா 65 லட்சம் பேர் வந்து விட்டு போயிருக்காங்க, எல்லாரையும் வந்து வேணும்னு நீக்கிட்டாங்கன்னா இப்போ கூட வந்து வருது தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 16% மக்கள் தொகை ஆண்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வாக்காளர் சதவீதம் வந்து 35% மேலே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ரெண்டும் ஒன்றா தான், அப்படியே ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஆனால் இவ்வளவு அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இப்போ முதல்வரோட தொகுதியில் குளத்தூரில் 30,000 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. உண்மையாக இல்லையா தெரியாது. குன்னூரில் ஒருத்தர் எடுத்து காமிக்கிறாரு. ஒரே வீட்டில் தனி வீடு கொடுத்தனெல்லாம் இல்லாத வீட்டில் 79 வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் இந்த சார் மூலமாக தானே சரி பண்ண முடியும், சீரமைக்க முடியும். ரெண்டாவது 2016 இதே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இன்றைக்கி பாஜக சொல்லும்போது ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அப்போ என்ன எழுதினார் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள்? இந்திரா காந்தி இருக்கிறப்ப எழுதினாரு. என்ன எழுதினார்? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரணும். வாஜ்பாய் இருக்கும்போதும் எழுதினார், இந்திரா காந்தி இருக்கும்போதும் எழுதினார். வாஜ்பாய் அதாவது 1990 செலவினங்கள் குறையும், அரசு ஊழியர்கள் தான் வந்து தேர்தலில் வந்து கலந்துக்கிறாங்க, மாநில அரசு ஊழியர்கள் தான் அதிகமாக கலந்துக்கிறாங்கன்னும் போது அது நிர்வாக, அதாவது அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்ய முடியும் சார். ஆனால் அது அன்றைய காலகட்டத்தில் பொருந்தும், இப்போ பொருந்துமா? இல்லை, என்ன வித்தியாசம்? அப்போ வந்து நம்ம வாக்குப்பெட்டியில் போட்டோம், இப்போ இவிஎம்ல போடுறோம். என்ன இல்லை, அதனால் என்ன வித்தியாசம்? அதுக்கும் இல்லை செலவினங்களுக்கும் அதுக்கும் செலவு குறையும்னா பேப்பருக்கு பதிலாக இப்போ ஒரு பேப்பர், ஒரு கொயர் பேப்பர் என்ன விலை, நீங்கள் செலவினங்கள் குறையும்னு சொன்னால் நீங்கள் வாபஸ் வாங்கணும். அது ஓகே, காலகட்டம் மாறி போச்சுன்னு சொல்கிறீங்களே. ஒரு இவிஎம்மோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே சார். ஒரு இவிஎம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இல்லையா? ஆமாம். அதுவும் ஒரு கொயர் பேப்பரும் ஒன்றா இருக்குமா விலை? இல்லை. ஒரு கொயர் பேப்பர் இன்றைக்கி வந்து மிஞ்சி போனால் 400, இது A4 சைஸ் பேப்பர் 400 ரூபா இருக்கும். 400 ரூபாய்க்கு ஒரு இவிஎம் மிஷின் உங்களால் வாங்க முடியுமா? ஓகே, நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் 1000 இவிஎம் மிஷினுக்கான காசு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் தனியாக கூட யூடியூப் ஆரம்பிங்க. ஓகே சார். அவர் கோச்சுக்கு போகிறாரு உங்கள் ஓனர். ரைட்டு. செலவினங்கள் குறையும். அதாவது பொதுவான செலவினங்கள்ன்றது வந்து இந்த இவிஎம்மாக பேப்பரில் வர அது வந்து செலவு வந்து ரொம்ப துச்சமான செலவு, கம்மியான செலவு. செலவு எங்கன்னா அதுக்கான அதிகாரிகள், அதுக்கான பூத்துகள், அதுக்கான ஏற்பாடுகள். இப்போ இது ஒரு பூத்தில் வந்து இத்தனை அதிகாரிகள் வராங்க, அதை மானிட்டர் பண்ணுறது இவ்வளோ அதிகாரிகள். இவ்வளோ பேர் யார்? அரசு ஊழியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், அரசு, மாநில அரசு சம்மந்தப்பட்டவங்க. இவங்க அவங்க வேலையை விட்டுட்டு வராங்கல்ல, அப்போ அவங்களுடைய சம்பளமும் அந்த செலவினத்தில் வரும்ல. ஓகே, செலவினம் என்பது ஒரு பரந்த ஒரு விஷயம், அதில் எது என்னன்றது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாள் ஒரே தேர்தல்னால் நீங்கள் ஈவன் அந்த போஸ்டர் ஓட்டுறது கூட ஒரு நாளைக்கு தான் ஓட்ட போகிறீங்க. ஆமாம். வேறு நாளில் ஓட்டினா நிறைய எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஓட்டுவீங்களா? இன்றைக்கி ஒரு போஸ்டர் ஓட்டுவீங்க, அவன் வந்து கீப்பான், உடனே மறுபடியும் இன்னொரு போஸ்டர். எவ்வளோ நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்திரா காந்தி பீரியடில் ஒத்துக்கிட்டாரு, வாஜ்பாய் பீரியடில் ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து ஒத்துக்கலைன்னா அரசியலுக்காக இல்லை. நீங்கள் செலவினங்கள் வந்து இப்போ வந்து முன்னை விட குறைஞ்சிருக்குன்னா கணக்கு கொடுக்கணும். ராபின்சனாக இருந்தாலும் அதே கேள்வி தான் கேட்பேன், ஐயா ஸ்டாலினாக இருந்தாலும் அதே கேள்வி தான் கேட்பேன். எனக்கு கேள்வி ஒன்று தான். என்னை பொறுத்து ராபின்சனே நாளைக்கு முதல்வர் ஆனாலும் இந்த கேள்வி கேட்பேன். ஓகே, ஐயா குறையும் சொல்கிறீங்கள, குறைஞ்சிருச்சின்னு சொல்கிறீங்கள, கணக்கு கொடுங்க. நான் வெள்ளை அறிக்கை கேட்பேன். அப்புறம் டிஆர்பி ராஜா மாதிரி ஒரு மந்திரி வெள்ளை பேப்பர் எடுத்து காமிப்பார், தான் வெள்ளை அறிக்கைன்னு. எதுக்கு அது? ஆக நம்ம வந்து தாவேகாவுக்கு எதிரானவர்கள் இல்லை. இப்போ கூட நான் உண்மையிலேயே இன்றைக்கி வரும்போது மனசில் நினச்சிட்டு வந்தேன், பரவாயில்ல விஜய் வந்து இந்த சார் பற்றி பேசியிருக்காரு. அவருடைய கருத்து வந்து சாரை ஒட்டி இருக்கா, ஏற்றுக்குதா இல்லையா, எதிர்க்கிறாரா, இதெல்லாம் வேறு விஷயம். அவர் இது வரைக்கும் வந்து அரசியல் நிகழ்வுகளை பற்றி எதுவுமே கமெண்ட்டே பண்ணாமல் இருந்தார், இந்த கரூருக்கு முன்னாலேயோ அந்த பீரியடில். இப்போ அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயத்தில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர். ஒன்று சார் பற்றி, இன்னும் ஏதோ 2-3 கொள்முதல் பற்றி பண்ணார். எதுங்க? நெல் கொள்முதல். அதான் சொன்னேன். இப்போ சமீபத்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 3-4 பண்ணியிருக்காரு. அந்த கோவை அந்த இன்சிடென்ட் பற்றியும் பண்ணியிருக்காரு. ஆமாம். இதைத்தானே நம்ம வந்து ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் சார். இன்னொன்று அந்த சார் விஷயத்தில் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சார். அதாவது ஊழல் ஆட்சியை மடைமாற்ற திமுக போடும் கபட நாடகம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க நான் சொன்னால் என்னை வந்து திமுக சொம்புன்றீங்க, விஜய் சொன்னால் வந்து தாவேகா தலைவர்ன்றீங்க. இதுக்காக நான் கட்சி ஆரம்பிக்க எனக்கு வசதி இல்லைங்க. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்கினா எனக்கும் வந்து வசதி இருக்கும். நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. அவருக்கு அவரை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க, 100 கோடி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அதே தானே நானும் சொல்கிறேன். ஓகே. அப்போது அந்த சார் விஷயத்தில் இது ஏன் அதை வந்து சார் விஷயத்தில் மடைமாற்றம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, விஜய் அவர் சொல்கிறது அவருடைய கருத்து, மதிக்கிறோம். அதே சமயத்தில் என்ன வந்து நம்ம சொல்கிறோன்னா, உச்சநீதிமன்றமே இதை சரின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தானே இந்த வரையறை விஷயத்தில் ஆரம்பிச்சிங்க, இந்த தொகுதி வரையறை.
1931 அப்புறம் ஆரம்பித்து 1935 வாக்கில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த என்னமோ நாளைக்கே நம்ம கழுத்தில் கத்தி வந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இங்கே போராட்டம், அங்கே வள்ளூர் கோட்டம் வாசலில் போராட்டம், இங்கே போராட்டம், இங்கே போராட்டம். 2031க்கே இன்னும் இவ்வளோ வருஷம் இருக்குது. அப்புறம் அது ஆரம்பித்து அது முடிக்கும்போது 2035 ஆகும். அது சொல்லிட்டாங்க. 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகில் வந்து யார் இருப்பார்கள், யார் இருக்க மாட்டார்கள், இது வந்து ஒரு உறுதியற்ற வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. இது எல்லாருக்கும் நிலையற்ற வாழ்க்கைன்னு நான் யாரையோ நினச்சி அரசியல்வாதின்னு சொல்ல. உங்களுக்கு, எனக்கு, உலகத்துக்கு மனிதன் என்ற ஒரு பொதுவான இதில் வச்சா 10 வருஷம் கழித்து யார் இருப்பாங்க, இருக்க மாட்டா தெரியாது. 25 வருஷம் கூட இருக்கலாம். கலைஞர் ஐயா 94 வயசு இருந்தார். பெரியார் அவர்கள் 90 வயசுக்கு மேலே இருந்தார். ஒவ்வொருத்தர் ராஜாஜி அவர்கள் 90 வயசுக்கு மேலே இருந்தார். இப்படி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அவ்வளோ வயசு இல்லாதவங்களும் சீக்கிரமாகவே விதி முடிந்தவர்கள், இயற்கை எதிர்வர்கள் இருக்கிறார்கள். இப்போ 10 வருஷத்துக்கு பின்னால் வரப்போகிறத வந்து இன்றைக்கே வந்து மண்டையை உடச்சிட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனைனா அது அவர் மடைமாற்ற அரசியல். இதைத்தானே நம்ம சொன்னோம். இப்போ நம்ம விஜய் சொல்கிறத இந்த விஷயத்தில் வந்து அவர் சொல்கிறது சரின்னு சொல்கிறோம்ல. ஓகே, அப்போ நீங்கள் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு சொல்லுங்களேன். திருசக்தியார் வந்து திமுகவில் வாங்கினார் போன வாரம், இந்த வாரம் தாவேகால வாங்கினார். இப்படி வாரம் ஒரு கட்சி எனக்கு காசு கொடுத்தா நானும் சந்தோஷமாக வாங்கிப்பேங்க. அடுத்த கேள்வி கேளுங்க. ஓகே சார். சார், கேரளா வந்து பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட்டாக வந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க. கமலஹாசனும் போய் அங்கே வந்து கலந்துக்கிட்டாரு. அதாவது ஏழை எளியோரற்ற ஒரு மாநிலமாக கேரளா மாறிடுச்சு. எப்பொழுது தமிழ்நாடு அந்த 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 விஷயத்தை அடையும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு தெளிவான பதில் வேணும்னா கமலஹாசன் கேட்டால் நல்லா தெளிவாக பதில் சொல்லுவார். ஓகே சார். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பாவம் ஏதோ காம்பியராக வந்து கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் மண்டை குழம்பி, நீங்கள் மண்டை காஞ்சி உங்களுக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இது சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறேன். இந்த ஆம்புலன்ஸு விஜயை பற்றி பேசுனீங்களே, மனசு இன்னும் விஜயிலே இருக்குது. விஜய் கரூர் விஷயத்தில் இந்த ஆம்புலன்ஸுன்றது ஒரு பெரிய பொருளாக பேசப்பட்டது. முன்னாலேயே எப்படி ரெடியாக இருந்துச்சு, அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கே வந்துச்சு, திமுக கொடி போட்ட ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு, இப்படி பல இதெல்லாம் விசாரணையில் தெரிய வரலாம் தான் நம்ம சொல்கிறோம். வரும்னு நிச்சயமாக சொல்ல முடியல. இந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை 2021 தேர்தலை ஒட்டி கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போது காலி ஆம்புலன்ஸுகளை வந்து கூட்டத்திற்குள் விடுவது வந்து திமுகவின் பழக்கம். அது எதிர்கட்சிகள் வந்து கூட்டம் கூட்டும்போது கூட்டம் நிறையா இருந்தால் அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக இந்த காலி ஆம்புலன்ஸுகளை விடுவது வந்து திமுகவின் ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு பேசின வீடியோ ஒன்று எனக்கு கிடச்சிது, சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ இந்த ஆம்புலன்ஸ் சமாச்சாரம் வந்து ஏதோ எடப்பாடிக்கு நடந்தது, விஜய்க்கு நடந்ததுன்னு இல்லை, கமலஹாசனுக்கு நடந்தது மட்டும் இல்லாமல் அதை வெளிப்படையாக அவர் 2021 தேர்தலும் போது பேசியிருக்கிறார் திமுகவுக்கு எதிராக. ஆனால் அவர் தான் இன்றைக்கி இங்கே ராஜ்யசபா வாங்கிட்டு போனார். காலத்தின் கட்டாயம் அது. இப்போ அங்கே வறுமை இல்லாத, அதாவது கேரளாவில் வந்து வறுமை இல்லாத ஒரு மாநிலமாக ஆகிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. அது அரசியல் ரீதியாக ஒரு பெருமை கொள்வதாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ அரசியல்வாதிகள், எந்த அரசியல்வாதி சொல்லும் புள்ளி விவரமும் 100% உண்மையாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஓகே, அந்த வகையில் கேரளாவில் வறுமை இல்லாத, அப்படி உண்மையிலேயே இருந்திருந்தால் பாராட்டுவோம், வரவேற்போம். ஓகே, கமலஹாசன் போனார் வராரு, அது அவர் சௌகரியம், கூப்பிட்டாங்க போகிறாரு, அதுதான். ஆனால் தமிழக முதல்வரை கூப்பிட்ருக்காங்களா? இல்லை சார், கூப்பிடல. ஏன் கூப்பிடல? மற்றதுக்கெல்லாம் முன்னால் இதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, அந்த வைக்கம்லாம் கூப்பிட்டாங்க. இப்போ பக்கத்தில் நம்ம திராவிடங்க, தமிழ்நாடு கேரளான்னு அவங்கள மாதிரி பிரிக்கக்கூடாது. திராவிட நாடு. அப்போது கேரளா வந்து திராவிடத்தில் வருதா இல்லையா? ஆமாம். அப்போ திராவிட அரசில் முக்கியமான தமிழ்நாடு ஒரு, இங்கே தானே திராவிடம் தோன்றியது. ஆமாம். கேரளாக்காரன் யாராவது திராவிடத்தை பற்றி பேசுகிறான்னா கர்நாடகாவில், ஆந்திராவில் பேசலை, தெலுங்கானாவில், நம்ம தமிழ்நாடு பேசுகிறோம். தமிழ்நாடு. இப்போது திராவிடத்துடைய என்ன சொல்கிறது, ஆதி மூலமாகிய தமிழ்நாட்டு முதல்வர் கூட கூப்பிடலையே. இத்தனைக்கும் அதே இண்டி கூட்டணி தான் இருக்கு இல்லையா? ஒரே கூட்டணி, எதிர்கட்சியான இண்டி கூட்டணி எனப்படும் கூட்டணி கூப்பிடலையே, ஏன் அப்படின்ற கேள்வி வருதா? அப்போது இவங்க ஒரு கால் வறுமையில் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் பார்த்து பொறாமப்படுவாங்களோ அப்படின்னு இருக்கலாம். இல்லை ஒரு கால் கூப்பிட்டு
நம்ம போய் அது வறுமை இல்லாத மாநிலம் கேரளான்னு சொல்லி நம்ம போய் அங்கே உட்காந்து பேசுனா இப்போது ராபின்சன் மாதிரியா திருசக்தியார் மாதிரியா யாராவது கேள்வி கேட்பாங்க. சரிங்க, அதெல்லாம் ரைட்டு, அங்கே போய் பேசிட்டு வந்தீங்க, நம்ம தமிழ்நாடு இப்போ எப்போங்க அது மாதிரி வறுமை இல்லாமல் போகும்னு. இன்றைக்கி இங்கே வறுமை இருக்கா இல்லையா, அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது தான், அதை வச்சு தான் வறுமையுடைய நிறம் தெரியும். சினிமாவில் வேணால் வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்கிறோமே தவிர உண்மையிலேயே வறுமை நிறம் வந்து கருப்பு. ஓகே, கருப்பு என்பது இருட்டு. இருட்டு என்றால் கருப்பு, கருப்பு என்றால் இருட்டு. அந்த வகையில் வறுமை இங்கே இருக்க தான் இருக்குது. விலைவாசி ஏறிவிட்டது. அது மின்சாரமோ பாலோ இல்லை பத்திரப்பதிவோ இல்லை எந்த துறையில் பார்த்தாலும், நெல் கொள்முதலில் பாருங்கள் 20 லட்சம் டன் வீணாக போச்சு. எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் வந்து சாகுபடி செய்ய முடியாமல் போச்சு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கொடுத்தா தானே அதிகாரிகள் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி சொல்கிறாரு, அதிமுக போது இவ்வளோ பெருசு முளைச்சது, திமுக போது இவ்வளோ தான் முளைச்சது. ஐயா, முளைச்சி போச்சுனாலே முடிஞ்சு போச்சு. அப்போது இங்கே வறுமை இருக்கிறதா இல்லை இது வறுமை இல்லாத மாநிலம் அப்படின்னு ஒரு கால் தமிழ்நாட்டில் சொல்லலாம். எங்களது நாங்கள் வந்து கொண்டாடலை, ஆனால் உண்மையிலேயே நாங்கள் வறுமை இல்லாத மாநிலம்னு தமிழக முதல்வரோ திமுக ஆட்சியில் உள்ள ஆட்சியாளர்களோ சொல்லலாம். ஏங்க 1000 ரூபா வந்து இலவசமாக கொடுக்குறீங்க வறுமை இல்லைன்னா? ஓகே, கேரளாவில் கொடுக்கலையே, இங்கே தானே கொடுக்குறீங்க. ஆமாம். அப்புறம் அந்த பொன்முடி சொன்னார் ஓசி பஸ்ஸில் வரீங்க அப்படின்னு. கேரளாவில் இல்லையே. பிங்க் கலர் பஸ்ஸு பார்த்த உடனே 10 பஸ்ஸு விட்டுருந்த இடத்துல 2 பஸ்ஸை பிங்க் கலரில் விட்டுட்டு 8 பஸ்ஸை வந்து நார்மல் பஸ்ஸாக டிக்கெட் பஸ்ஸாக, அதாவது பணம் கொடுத்து செல்கிற பஸ்ஸாக போட்டுட்டு 2 பஸ்ஸை மட்டும் பேருக்கு விட்டுட்டு நாங்கள் வழக்கமாக இலவச பஸ்ஸு, பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு சொல்ல மட்டும் இல்லாமல் அண்ணன் துரைமுருகன் வந்து கிண்டல் வேறு பண்ணார். உங்களுக்கு அந்த 1000 ரூபா கொடுக்குறத பற்றி சொல்லும்போது லிப்ஸ்டிக் போடுறதுக்கு, பொண்ணு கூட பேசுகிறதுக்கு, இதுக்கெலாம் வந்து அப்படின்னு சொல்லி, இப்போ 1000 ரூபா கொடுக்குறீங்க, இலவசங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் இன்னும் வறுமையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன்னா வறுமை இல்லைன்னா எதுக்காக வந்து இலவசங்கள் கொடுக்கணும்? எப்பொழுது இலவசங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகின்றனவோ அந்த இடத்தில் வறுமை தாண்டவம். அது நான் சொல்லலை, அப்படின்னு அரசு தானே சொல்கிறது. ஏங்க இப்போ நல்லா இருக்கீங்க, என் கையில் ரோலக்ஸ் வாட்ச் தெரியல அது என்ன வாட்சுன்னு, இருந்தாலும் ரோலக்ஸ் வாட்ச் கட்டியிருக்கீங்க, கழுத்தில் நல்லா பெரிய செயின் போட்டிருக்கீங்க, கோல்டில், ஒரிஜினல் கோல்டில், எல்லாம் பிரமாதமாக இருக்கீங்க. உங்களுக்கு நான் டொனேஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது ஒரு நன்கொடை கேட்டிங்கன்னா, இல்லை உதவி கேட்டிங்கன்னா, நான் என்ன கேட்பேன்? ஏன் இவ்வளோ நகை போட்டிருக்க, இவ்வளோலாம் வாட்செல்லாம் வருது பென்ஸு காரில் வர்ற, இல்லை ஏதோ சௌரியமாக இருக்க, உனக்கு எதுக்கு பணம்? அப்போது இலவசங்கள் இவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்றாலே ஒன்று, வறுமை இன்னும் ஒழியவில்லை தமிழ்நாட்டில். ஆமாம். கூடுதலாக மக்களை இலவசங்களுக்கு அடிமைப்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியல் செய்கிறீர்கள் அர்த்தம். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த விஷயம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் வறுமை எப்பொழுது வந்து ஒழிந்த மாநிலம் என்று கொண்டாடுவதற்கு நமக்கு தகுதி வரும் என்றால் இலவசங்கள் அத்தனையும் நிறுத்தப்பட வேண்டும். ஓகே, இலவசங்கள் அத்தனையும் இலவசம் எல்லாருக்கும் மக்களுக்கு உதவுறதை வந்து திருசக்தியார் தடுக்கிறாரு. டாஸ்மாகை மூடுங்க ஐயா. எப்போ கேட்டாலும் 500 கடையை மூடினேன்னு சொல்கிறீங்கள. 2021 சொன்னீங்க, 22, 23, 24, 25 500 கடை மாறி இருந்தால் கூட 3000 கடை மூடி இருக்கணுமே, 2500 கடை மூடி இருக்கணுமே, மூடலையே. இப்போ கூட சீமான் கூட இதில் கன்னியாகுமரியில் இரணியல் அதான் அந்த நாகர்கோவில் அந்த பகுதியில் ஒரு டாஸ்மாக் கடையை மூடுவதை ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. சீமான் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம், அதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். ஆமாம், எல்லாரும் கட்சின்னு தானே எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த டாஸ்மாகை இடித்து மூடியிருக்காங்க சார். அதாவது தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 140 பேர் வந்து கைதாகிருக்காங்க. அதாங்க. அதோட உங்களுக்கு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று சொல்லுவேன். அதே இதில் ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நாகர்கோவில். இரணியல்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே முக்கியமான மையப்பகுதியில் பெண்களுக்கென்று தனி பார். எங்கள் திராவிட மாடல் அரசு பாருங்கள். ஐயா சொன்னாரா? எந்த ஐயா? அந்த ஐயா, இந்த ஐயா இல்லை, இவரும் தாடி.
இவரில் இந்த ஐயா பாவம் இவர் கல்லுண்ணாமை, சூது, வாய்மை, பிறன்மனை, விழையாமை, இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக சொல்லிட்டு போனார். அதுக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வைங்க. இது இது திராவிடம் வேற, திருக்குறள் வேற, இது ரெண்டும் ஆப்போசிட்டு. அது விட்டுருங்க. என்ன பெண்களுக்கென்று தனி பார், இதுதான் சம உரிமையா? நான் பெண்கள் வந்து அதாவது பெண்கள் குடிக்க மாட்டார்களா? ஏன் அவர்கள் குடிக்கிறார்களே? நான் குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆண்கள் குடிப்பதை வந்து நம்ம நிறுத்த வேண்டும். குடிப்பழக்கத்தில் இருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். போதையில் தான் வந்து நேற்று கூட இங்கே குளத்தூர் பகுதி, அதை ஒட்டி பகுதியில் வந்து ஒரே அந்த கஞ்சா போதையில் வந்து ஒரு 10 பேரே என்னமோ வெட்டியிருக்காங்க சார். குளத்தூர், கோயம்பேடு அந்த பகுதிகளில் வந்து கஞ்சா போதையிலேருந்து வெளியே வந்த, சிறையிலேருந்து வெளியே வந்த ரவுடிகள் 10 பேருக்கு மேலே வெட்டியிருக்காங்க. அதான் 10 பேருக்கு மேலே. யாருன்னு, அதாவது எந்த முன்விரோதம் இல்லாமல் பொதுமக்களை ரோட்டில் போகிறவங்களும் வெட்டிதான், பொதுமக்களை வெட்டி இருக்கிறார். இதுதான் அமைதி பூங்காவா? நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இதே இப்போ இதுதான் வந்து சமுதாய முன்னேற்றமா? சமூக நீதியா? யார் வேணாலும் யாரை வேணாலும் வெட்டலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு சமூக நீதின்னு சொன்னால் அது எவ்வளவு மடத்தனமாக, முட்டாள்தனமாக இருக்குமோ அது மாதிரி நம்ம பேசக்கூடாது. பெண்கள் வந்து நீங்கள் வந்து முன்னேற்றம்ங்கிறது எதில் இருக்கணும்? இல்லைங்க, நீங்கள் சனாதனத்தை எவ்வளோ வேணாலும் திட்டலாம். ஆனால் அந்த சனாதனத்தில் விமர்சனங்களை தாண்டி சிவனை சொல்லும் பொழுது சிவனும் சக்தியும் அர்த்தநாரீஸ்வரர் பாதிக்கு பாதி, இந்த பாதி இடது பாகத்தை கொடுத்தவர்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னது தான் அர்த்தம். மகாகவி பாரதியார் கூட சொன்னார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம் சொன்னார். ஓகே, இதுதான் சமூக நீதி. ஓகே, ஆண் வப்பாட்டி வச்சுக்கிட்டா பொம்பளையும் வந்து ஒரு வப்பாட்டனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா வந்து சமூக நீதி? ஓகே, சமூக நீதி என்பது சரிசமானம் மட்டும் அல்ல, பாசிட்டிவான விஷயமா இருக்கணும். இப்போ நீங்களும் நல்லவன் நானும் நல்லவன்னா அது ரெண்டும் சமம். 2 பேரும் கெட்டவன்னா பற்றியா நம்ம சமூக நீதின்னு சொன்னால் எவ்வளவு மோசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ அந்த தனி பாரு அது வந்து அங்கேருந்து மக்கள் நீக்கணுன்றாங்க. அதை வந்து எங்கேயோ ஊருக்கு வெளியில் கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஊருக்கு மையப்பகுதியில் இருந்தால் இன்னும் நிறைய பேர் கெட்டு போயிடுவாங்க, ஊர் ஓரத்தில் இருந்தால் கொஞ்சம் பேர் கெட்டு போகிறதோட வரும்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு போராட்டம் இதில் நாகர்கோயிலில் நடந்துக்கிட்டு. அப்போது இந்த போதை பொருள் இந்த நேற்று கோவையில் நேற்று ராத்திரி நடந்திருக்கு. ஒரு கல்லூரி மாணவி வந்து 3 பேரால் வந்து அதாவது போதையில் இருந்த 3 பேர், அந்த பெண் வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு அல்லது காதலனுடன், ஆண் நண்பருடன் வச்சுப்போம், அவருடைய அந்த ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அது காதலாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண நட்பாக இருக்கலாம், தெரியாது. இரவு ஏதோ 9 மணி 10 மணி 3 பேர் வந்து போதையில் வந்துட்டு கண்ணாடி கதவை உடைச்சி அந்த ஆண் நண்பர், அந்த பையனை வந்து 2 கல்லூரி மாணவி 2 பேரும் ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க, ஏதோ ஒரு தனியார் கல்லூரி. அங்கேருந்து பார்த்தா அந்த வீடியோவில் பார்த்தா அந்த கல்லூரியும் தெரியுது, வெள்ளை கலர் கட்டடம், கொஞ்சம் ஒரே மைதானம் ஓப்பனாக ரொம்ப இப்படி தானே இப்போ கல்லூரி கட்டுற இடம் எல்லாமே அப்படி தானே இருக்குது. அப்போது அந்த கண்ணாடியை உடைச்சி அந்த பையனை வெட்டி 28 தையல் போட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கார். ஓகே, அவர் உயிர் பிழைச்சிட்டார். அந்த பெண்ணை ஆடைகளை உருவி அங்கங்கே புதரில் அந்த ஆடைகளெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு 3 பேர் சேர்ந்து ஏங்க நிர்பயாவில் வந்தபோது, நிர்பயான்னு வேற ஒரு பெண்ணு, அந்த பேர் நிர்பயான்னு அப்போ வந்துச்சு, ஒரு பஸ்ஸுக்காக காத்திருந்த போது தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கொண்டு அந்த பாய் ஃப்ரெண்டை அடித்து இறக்கி விட்டுட்டு அவனை காயப்படுத்தி பஸ்ஸிலிருந்து தள்ளி விட்டு அந்த பெண்ணை வந்து மிகவும் கொடூரமாக தாக்கி அதில் வந்து சிறுவர் கூட ஒருத்தர் 17 வயசு ஒரு பையன், இதெல்லாம் வந்து நடந்தது. அப்போல்லாம் நடந்தபோது அந்த மாதிரி நடந்துக்கும் போதெல்லாம் மற்ற மணிப்பூரில் நடந்ததுன்னு நம்ம கனிமொழி அக்கா அவர்கள் வந்து மெழுகுவர்த்தி ஊர்வலம் விடுவாங்க. நேற்று கோயிலில் நடந்துச்சுங்க தமிழ்நாட்டில். ஒரு மாணவி சார் 11 தனிப்படை அமைச்சிருக்காங்க சார், மெழுகுவர்த்தி ஊர்வலம் விட்டாங்களா? ஆமாம் இல்லை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை. நீங்களும் ஏங்க திமுக அரசு மாதிரி பேசுகிறீங்க? மடைமாற்றமா? ஒரு பாட்டி வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய படத்தை பார்த்து ஏதோ ஒரு கோபமாக அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கிறுக்கா தெரியல, ஒரு செருப்பு தூக்கி போட்டுச்சு. ஆமாம், அதை வந்து ஒரு 18 வயசு பையன் வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டான் சோஷியல் மீடியாவில்.
அவனை தனிப்படை வச்சு கைது பண்ணீங்க. அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 தனிப்படையோ 8 தனிப்படையோ, வேறு ஏதோ ஒரு மேட்டரில் 20 தனிப்படையை வச்சாங்க. ஏதோ ஒரு இதை பிடிக்கிற இந்த மாதிரி ஒரு மேட்டருக்கு ஒரு ஆள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மெசேஜை வந்து ஏதோ ஒரு திமுக அரசுக்கு எதிரான விமர்சனத்தை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆள் வந்து அது போலீஸ் எடுத்துனோன்னா ஓடி போயிட்டான் ஹரியானாவுக்கு. அதுக்கு 5 தனிப்படை ஃபார்வர்ட் தானே ஏன் பண்ணான்? அவன் கொலை குத்தமாக பண்ணான். ஓகே, ஹரியானாவுக்கு போனவன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வீட்டுக்கு வருவான்ல, அன்றைக்கி அவனை கூப்பிட்டு எப்பா இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் எழுதாத. சப்போஸ் அது எழுதுனதில் ஏதாவது சட்ட ரீதியாக தவறு இருந்தால், ஓகே, இந்த அரசை விமர்சனமே செய்யக்கூடாது என்றால் அப்புறம் நீங்கள் வந்து ஜனநாயகத்தை பற்றி உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன ஒரு அருகதை இருக்குது? ஓகே. அப்போ இந்த தனிப்படை அமைச்சதை வந்து பேசவே பேசாதீங்க. நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒன்றுன்னா உடனடியாக வந்து தனிப்படை அமைக்கிறதுன்றது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. நான் தனிப்படைக்கு எதிரானவன் இல்லை, காவல்துறை செய்வது தவறு என்று சொல்லவில்லை. அவசியம் ஏற்படும் போது தனிப்படை அமைக்க வேண்டும். ஏன்னா காவல்துறைக்கு என்று நிறைய கடமைகள் இருக்கின்றன, நிறைய குற்றங்களை வந்து அவர்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அப்போது இந்த ஒரு குற்றம் ரைட்டு, இது ஒரு சென்சிட்டிவான ஒரு பெண் வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து கஞ்சா போதையிலோ இல்லை மது போதையிலோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸு. அதுக்காக தனிப்படை அமைத்தது வந்து நியாயம் என்றே நான் கொள்கிறேன். பட் தனிப்படை நான் என்ன கேட்குறேன்னா, இதையே வந்து நீங்கள் அதிமுக ஆட்சி, ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது அதிமுக ஆட்சி தான். காங்கிரஸ் ஆட்சின்னு நம்ம ஒப்பிடணுன்னா 1967க்கு முன்னால் போனோம். ஓகே, எதிர்கட்சி ஆட்சியிலேயோ இல்லை உங்களுடைய எதிர்கட்சி உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பாஜகவோ வேறு கட்சிகளோ வந்து வேறு மாநிலத்திலோ நடந்தால் இங்கே வந்து மெழுகுவர்த்தி ஊர்வலம் விடுறீங்களே. இங்கே எத்தனையோ பேர், இப்போ நேற்று நடந்தது கோவையில் மட்டும் இல்லை, இந்த தாம்பரத்தில் ஒரு விடுதியில் நடந்துச்சு இல்லை, அரசு விடுதியில் அந்த காவல்காரரே வந்து அந்த பொண்ணு காலெல்லாம் வந்து உடச்சி செவுத்தில் பெட்ரோல் இல்லாத மெழுகுவர்த்தி கிடைக்கலையா? திமுக எனக்கு பணம் தருவதா சொன்னாங்க, வேணாம். கனிமொழியோ இல்லை திமுகலேருந்து மெழுகுவர்த்தி ஊர்வலம் போகிறதுனா மெழுகுவர்த்தி திருசக்தியார் நான் வாங்கி தருகிறேன். தமிழ்நாட்டில் நடப்பது அப்போ மட்டும் மெழுகுவர்த்தி கிடைக்காம ஸ்டாக் இல்லாமல் போச்சா? மணிப்பூரில் நடந்தால் நீங்கள் மணிப்பூரில் நடந்ததுக்கு நீங்கள் மெழுகுவர்த்தி ஊர்வலம் போனதை நான் தவறு என்று சொல்லவில்லை. போங்க. ஓகே, மத்திய பிரதேசத்தில் நடந்ததா போங்க. தமிழ்நாட்டில் நடந்தது மெழுகுவர்த்தி ஊர்வலம் வந்து நீங்கள் ஏன் போகலைன்னு கேட்குறேன். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு அர்த்தமா? ஓகே. அப்போ யார் அரசியல் செய்கிறார்கள்? பொள்ளாச்சியில் நடந்தபோது அதே பொள்ளாச்சியை வந்து அந்த பாலியல் வன்முறையை எதிர்த்து அட்டைப்படம் போட்ட தமிழக அரசியலில் அதிமுக அரசுக்கு எதிராக அப்போல்லாம் யாரும் சொல்ல திமுக பணம் கொடுத்தான்னு. ஏன்னால் தவறு என்பது எம்ஜிஆர் சொன்னார். நான் எம்ஜிஆர் சொன்னதுனால உடனே அதிமுகன்னு இருக்காதீங்க. உண்மையில் சொல்ல போனால் நான் சிவாஜி ரசிகன். ஒரு தவறு செய்தால், அது எம்ஜிஆர் சொல்லலை, கண்ணதாசன் பாட்டன்னு நினைக்கிறேன், இல்லை வாலி பாட்டாக இருக்கலாம். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவதை தேவன் என்றாலும் விடமாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் தவறு தான், எந்த ஆட்சியாக இருந்தாலும் தவறு தான், யார் செஞ்சாலும் தவறு தான். அந்த வகையில் நீங்கள் தானே ஞானசேகரன்களை உருவாக்குகிறீர்கள். யார் அந்த சார்? உங்களுக்கு சார்ன்ற பேர் அலர்ஜி வர்றதுக்கு காரணமே இப்போ இந்த தேர்தலுக்காக இல்லை. இதுதான் உச்சநீதிமன்றம் கிளியர் பண்ணிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ வந்து நான் போராட்டம் பண்ணுறேன், அதை உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் போடுறது நீட் தேர்வு தான். ஓகே, நீட் தேர்வு உச்சநீதிமன்றம் பல முறை வந்து உறுதிப்படுத்தி விட்டது. நாங்கள் நீட் தேர்வை வந்து ரகசியம் எங்களுக்கு தெரியும், தீர்மானம் போட்டோம். சட்டசபையில் தீர்மானம் போட்டதுனால உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாற்றி விட முடியும் என்று இங்கே இருக்கிற திமுகவின் மூத்த வழக்கறிஞர்களுக்கு தெரியாதா? முடியுமா முடியாதா என்று உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சுங்க. மத்திய அரசுடைய ஒரு உத்தரவுக்கு எதிராகவே உச்சநீதிமன்றம் வந்து அந்த பெஞ்ச் வந்து முடிவு பண்ணிடுச்சுன்னா மத்திய அரசே ஒன்றும் செய்ய முடியாது பொதுவான விஷயத்தில். அப்படி இருக்கும்போது மாநில அரசு நீட் தேர்வை வந்து மாற்ற முடியாது. கச்சத்தீவை மீட்போம் கொடுத்தது யார்? இப்படி நீங்கள் அங்கே அந்த பக்கம் இருக்கும்போது ஒரு அரசியல், இந்த பக்கம் ஒரு இருக்கும்போது அரசியலை தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். ஆக குற்றங்கள் இப்போ வந்து அதிமுக பீரியடில் குற்றங்களே நடக்கலாம்னு நம்ம சொல்லலையே. பொள்ளாச்சியை நம்மளே தானே அப்போது நான் பத்திரிகையில் எழுதுனேன், இப்போவும் அதை பற்றி பேசுகிறேன். அப்போ எல்லா பீரியட்லையும் நடக்குது. அதை நடப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக இப்போ அதிகமாக நடக்குது. ஓகே,
இப்போ அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போதை வந்து அதிகமாகிடுச்சு. அப்பவும் டாஸ்மாக் இருந்தது, அதிமுகலையும் டாஸ்மாக் இருந்தது, இப்போவும் டாஸ்மாக் இருக்குது. ஒரே வித்தியாசம் என்னென்னா அப்போ டாஸ்மாக் கடையில் மட்டும் அந்த இது விற்றாங்க பாட்டில். இப்போ டாஸ்மாக் கடையும் அதை ஒட்டி உள்ள பகுதிகளிலும் அன்அஃபிஷியலாக அதிகாரபூர்வம் இல்லாமல் சட்டவிரோதமாக பல இடங்களில் விற்பதற்கு ஏற்பாடுகள் செய்கின்றன. அதற்கு வந்து அதிகாரிகள், காவல்துறை, அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள் எல்லாரும் தான் காரணமாக இருக்க முடியும். ஓகே, ஏங்க தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தில் 1.5% வந்து இது வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து முதல்வருக்கும் தமிழ்நாடு ஆட்சிக்கும் வந்து பெருமைன்னு சொல்கிறீங்க. இப்போ குற்றம் நடந்தால் மட்டும் அது சமுதாயத்தின் குற்றம். அதிமுக ஆட்சியின் போதும் குற்றம் நடந்தது, காங்கிரஸ் ஆட்சியிலும் குற்றம் நடந்தது, தெலுங்கானாவில் நடக்கிறது, மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது. ஏங்க அப்போ இங்கே 1% வந்து அதிகமாக வந்து வருமானம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் நாங்கள் தான் காரணம்னு சொல்கிறீங்களே. நீங்கள் வந்து கிரெடிட் எடுத்துக்கணும். அதாவது வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துக்கணும், தளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஆமாம், நீங்கள் தான் பொறுப்பு. அந்த வகையில் இப்போ கோவையில் நேற்று நடந்தது பாருங்கள், அராஜகம். சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். பெண்கள் இரவில் வெளியில் நடமாடக்கூடாது. நர்ஸுங்கள்லாம் எப்படி வேலைக்கு போவாங்க? லேடி டாக்டர்லாம் எப்படி வேலைக்கு போவாங்க? ஐடி ப்ரொஃபஷனல் நைட் டியூட்டி இருக்கிறவங்க எப்படி போவாங்க? இல்லை மாணவிகள்லாம் வந்து வெளியில் போய் அதாவது காதலே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் சங்க காலத்துலேருந்தே காதல் இருக்குது. நான் வந்து இதில் ஆணவ கொலை இது வேறு சப்ஜெக்ட், அங்கே நான் போகல, இந்த சாதிக்குள்ளே போகல. காதல் என்பது காலமாக இருக்கக்கூடியது. இன்னும் பெரிய சங்க காலத்திலும் அது நமக்கு தெரிஞ்ச சங்க காலம்னு சொல்கிறோம், அதுக்கு முன்னாலேருந்தே இருக்கக்கூடியது. அப்போது அந்த காதல்ங்கிறது இருந்தால் ஆண் பெண் ஈர்ப்பு என்பது இயல்பாக இயற்கையில் வரக்கூடியது. அப்போது அந்த மாதிரி வரும்போது பெண்கள் வந்து இரவில் வெளியே போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னால், அனாவசியமாக போகக்கூடாது, ஒரு காலியான இடங்களுக்கு வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுதல் வந்து இப்படி சொன்னால் உடனே பெண்ணிய போராட்டக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க? பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, போய் தான் ஆகணும் போது பெண்களும் எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துல போகக்கூடாது, இல்லை தவிர்க்க வேண்டும் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள், காவல்துறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கி வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த வீடு புகுந்து முதியவர்களை தாக்குவது போன வாரத்தில் 2 நடந்திருக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாலேயே பேசியிருக்கோம். இந்த கொங்கு பகுதியில், இது கொங்கு பகுதி இல்லை, இந்த பக்கம் எங்கேயோ வடார்காடு அந்த மாதிரி பகுதிகளில், வேறு மற்ற பிராந்தியங்களில் வீடு புகுந்து முதியவர்களை தாக்குவது. முதியவர்கள் என்ன செய்வார்கள்? எங்கே போவார்கள்? 80 வயது மூதாட்டியை வந்து பாலியல் கொடுமை செய்து தரதரன்னு இழுத்துட்டு வந்தானா? 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம பேசியிருக்குமா? 8 வயது சிறுமிக்கு நடந்ததா? 8 வயது சிறுமிக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை, கல்லூரி மாணவிக்கும் பாதுகாப்பு இல்லை. 80 வயது மூதாட்டிக்கும் வந்து பாலியல் ரீதியில் காதில் இருக்கிறதோட அந்த பாப்படத்தை அறுத்துட்டு போனால் ஒரு வீட்டுக்குள்ளே போகணுன்னா அட்லீஸ்ட் அவன் தங்க நாய்க்கு ஆசைப்பட்டான். இந்த மாதிரி திருடர்கள் எந்த காலத்திலும் இருப்பார்கள். 80 வயது மூதாட்டியை பார்த்து ஒருவனுக்கு காமம் வருகிறது என்றால் அது இயல்பு அல்ல. அப்போ இயல்பு இல்லாத வருவதற்கு காரணம் என்னென்னா இந்த கஞ்சா, மது போன்ற போதை. அந்த போதை இப்போ அந்த போதைக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம். நன்றி.